இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட லைஃபோட டாக்குமெண்ட்ரி வீடியோ தான் பார்க்க போறீங்க. எவ்ரிடே நான் வந்து ஒரு லாங் வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ இது எடுத்தே நான் ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. என்னோட ப்ரோக்ராஸ்டினேஷன்னால என்னால எதுவுமே சரியா பண்ண முடில. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ நான் அந்தந்த டேவோட ஒர்க்க அன்னைக்கே நான் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணணுங்கிற மாரி நான் கொஞ்சம் ஒரு கோல் வச்சிருக்கேன். ஸோ இதுவே 2 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வாய்ஸ் குடுத்து நான் இனிமேட்டு தான் அப்லோடே பண்ண போறேன். நெறைய கமிட்மெண்ட் இருக்கனால என்னால என்னோட பர்சனல் பேஜ வந்து என்னால ரன் பண்ண முடியறதில்ல. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வீடியோங்கிறனால கொஞ்சம் என்னால ஓப்பன் அப் ஆகி உங்ககிட்ட பேச முடியுது, ஷேர் பண்ண முடியுது. ஸோ எவ்ரிடே மார்னிங் நான் வந்து 5:30 இப்போலாம் வேக்கப் ஆகுறேன். ஆனதுக்கப்புறம் வாக்கிங் போறதுக்காக மார்னிங் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஆயில் பாத் எடுத்துட்டு, ஆயில் பாத் மீன்ஸ் ஆயில் குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் வாக்கிங் போவேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 மீட்டர் வரைக்கும் நடக்க ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அது நடக்கும்போது என் பாடியில கொஞ்சம் ரியாக்ஷன் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு மார்னிங் பார்க்கும்போது. ஸோ என் கூடயே நெறைய பேரு வாக்கிங் நடக்குறாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பயமும் இல்ல. மார்னிங் எந்திரிச்சு நடக்கிறனால. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு டே வந்து சாட்டர்டேன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஒரு 4 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் போடாம இருந்து. ஸோ சாட்டர்டேனால வீடு கிளீன் பண்ணி மாப் போட்டுட்டு, மார்னிங் வந்து துளசியில லை லைட்டா டர்மரிக் போட்டு அத வச்சு குடிச்சேன். குடிச்சிட்டு மாப் நல்லா போட்டதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் மார்னிங்கே அப்படின்ட்டு, ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டுருந்தேன். எல்லா ஃப்ரூட்லேயுமே ஒரு ஃப்ரூட் எடுத்து கிளீன் பண்ணி சாப்பிட்டுட்டுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பாடிக்காக நம்ம பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். அது வந்து பெரிய விஷயம்னு நெனைக்காம, அது எவ்ரிடே சாப்பிட்ற மாரி அது ஒரு ஃப்ரூட் வந்து எவ்ரிடே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா பேசணுங்கிறதுக்காகவே நெறைய வீடியோஸ் ரெஃபரன்ஸ்லாம் பார்ப்பேன். முடிச்சதுக்கப்புறம் எப்பயுமே சிக்கன் தான் எடுப்பாங்க வீட்ல. சரி அந்த டேர்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணாவும் சிக்கனுக்கு பதிலா ஃபிஷ் எடுத்து சாப்பிட்லாம். ஒமேகா 3 கிடைக்கும் அப்படின்ட்டு படிச்சதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் எங்க அண்ணாவும் போயிருந்தோம் மார்னிங்கே ஃபிஷ் மார்க்கெட்டு. அங்க இருக்கிற அங்கிள் நான் ஏதோ வீடியோ எடுத்து ஏதோ போட்டுருவேன் அப்படின்ட்டு பார்த்து குடுகுடுன்னு பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட்டே குடுத்துட்டாரு. ஸோ அது குடுத்ததுக்கப்புறம் அது கிளீனிங் ப்ராசஸ் போயிருந்தது. பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம். அது கிளீன் பண்ணி குடுத்தாங்க. என்னால கன்சிஸ்டன்ஸா வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் போயிட்டேன். ஸோ இது வந்து மார்னிங் ரொட்டீன் தான். வீடியோ கன்டினியூவா போட ஸ்டார்ட் பண்றேன். தேங்க் யூ இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்காக. பாய்.